அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பாவ குறிகாட்டி அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பாவ குறிகாட்டியும் கிரக குறிகாட்டியும் ஒரே சேம் தான், பட் இதில் நம்பரில் இருக்கும். இது கொஞ்சம் டீப்பாக உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாவ குறிகாட்டிக்கு என்னென்னா, முதல்ல இதில் 12 பாவத்தோடைய டேப்லெட் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அந்த 12 பாவத்தில் கடைசியிலேருந்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு 1ஆம் பாவத்துக்கு நேராக லக்னாதிபதி. இப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தோம்னா லக்கணம் ரிஷப லக்கணமாக விழுந்திருக்குது. இந்த லக்கணத்துடைய அதிபதி சுக்கிரன். அதுதான் ஃபஸ்ட்டு பாவ அதிபதி நேராக சுக்கிரன்ற கிரகம் போட்டிருக்குது. அதே 2ஆம் பாவ அதிபதினா நமக்கு மிதுன ராசியாக வரும். 2ஆம் பாவம் அது உங்களுக்கே தெரியும். 2ஆம் பாவத்துடைய அதிபதி மிதுனமாக இருக்கிறதால அந்த இடத்துல புதன் வரும். அதை நீங்கள் பார்த்துங்க. அப்படியே சந்திரன் சூரியன்ட்டு 12 பாவத்துக்குண்டான பாவ அதிபதி இங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த பாவ அதிபதின்ற இந்த கிரகம் இருக்கு இல்லையா, அப்போ சுக்கரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. பரணி, பூரம், பூராடம். அந்த பரணி, பூரம், பூராடத்தில் எதனா கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை தான் இங்கே போட்டிருக்கும். இப்போ இங்கே சனின்னு போட்டு இருக்குது. எதுக்காக போட்டு இருக்குன்னா, அந்த பரணி, பூரம், பூராடத்தில் ஏதோ ஒரு இடத்துல சனி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்துக்குங்க, பூராட நட்சத்திரத்தில் சனி இருக்குது. அதனால தான் இங்கே இடத்த சனி அப்படின்னு போட்டிருக்கோம். நெப்டியூன் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கிரகம் இருக்குன்னா அதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருந்தால் அதுதான் இந்த 2வது பாக்ஸுங்க. சரிங்களா? 3வது பாக்ஸ் என்ன அப்படின்னா, பாவத்தில் உள்ள கிரகம். பாவம்னா லக்னம் பாவம், டிகிரி டு டிகிரியாக பார்க்கும்போது இப்போ இங்கே இடத்துல குருன்னு போட்டிருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல லக்ன பாவம் பாருங்கள். இங்கே ரிஷபராசியில் 14 டிகிரிலேருந்து மிதுன ராசியில் 10 டிகிரி வரைக்கும் லக்ன பாவம் இருக்குது. அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே குருன்ற கிரகம் இருக்குது. அதான் பார்க்குறோம்னா இந்த இடத்துல லக்ன பாவத்தில் குருன்ற கிரகம் இருக்குது அப்படின்றது அங்கே போட்டு இருக்குது. அதுக்கடுத்து கடைசி என்ன அப்படின்னா, இப்போ லக்ன பாவத்தில் குருன்னு சொல்லியாச்சு. இந்த குருக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அந்த புனர்பூச நட்சத்திரத்துலையோ விசாக நட்சத்திரத்துலையோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் எதனா கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இங்கே போட்டுக்கணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா சூரியன் மற்றும் புதன் 2 கிரகம் போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, சூரியன் மற்றும் புதன் இந்த 2 கிரகமும் ஜாதகப்படி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா, மிதுன ராசியில் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் புதன் இருக்குது. அதே புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது. அதுதான் இங்கே பார்க்கும்போது சூரியன் ப்ளஸ் புதன் அப்படின்னு போட்டு இருக்குதுங்க. இப்போ சொன்ன விஷயம் கொஞ்சம் முதல் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 டைம் இந்த வீடியோ போட்டு ஒரு 4-5 பாவத்துக்கு நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நன்றி, வணக்கம்.